நிறைய நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற பெரிய அவநம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, என்னை விட்டு போனது திரும்ப எனக்கு வருமா, என்னை விட்டு போன வாழ்க்கை திரும்ப கர்த்தர் எனக்கு தருவாரா, அந்த உயர்வு எனக்கு தருவாரா. அப்போ யோபு இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, இல்ல இல்ல, என்னுடைய தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நானே அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் அவரை காணும். சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் போகலாம், உங்கள் சரீரங்களிலே பலவீனங்கள் வரலாம், நீங்கள் இழந்த காரியத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு வழியே இல்லாமல் இருக்கலாம். அதற்காக இனி எத்தனை வருடம் உழைப்பது, எத்தனை நாட்கள் ஓடுவது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மகனே மகளே, நீ ஒரு நம்பிக்கையை இழக்காத. அது என்ன நம்பிக்கைன்னா, நீ இழந்ததை மீட்டு திரும்பவும் உன்னை கர்த்தர் கொண்டு வருவார். நீ இழந்ததை சகலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். சத்தமாய் ஆமென் சொல்லுவோம். இழந்த எந்த காரியமா இருந்தாலும் திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையிலே அது வரும். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? நான் நம்புகிறேன், நீங்கள் இழந்த ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப தரப்போகிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் இழந்த அந்த சுகத்தை ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு தரப்போகிறார். நீங்க இழந்து போன அந்த குடும்ப சமாதானத்தை சத்தமாய் சொல்லுவோம் ஆமென், கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். இது நடக்கும். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நாம் இழந்தது எதுவா இருந்தாலும் நான் நம்புகிறேன் திரும்பவும் அதை சேர்க்க முடியும். இதற்கு முன்பாகவும் ஆண்டவர் உங்களை கொண்டுதான் அதை சேர்த்தார், உங்களுடைய கரத்தை கொண்டுதான் அவர் சேர்த்தார். நீங்க இழந்த காரியம் உங்களால தான் ஆண்டவர் உருவாக்கினார். நான் நம்புகிறேன் இதற்கு முன்பாக உங்களை கொண்டு ஒரு காரியத்தை உருவாக்க முடியுமானால் இனியும் உங்களுடைய கரத்தை கொண்டு அதை திரும்பவும் ஆண்டவரால் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட கம்பெனியை உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசாலத்தை நான் நம்புறேன், நம்மை கொண்டே ஆண்டவரால் உருவாக்க முடியும். ஸோ எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நான் எந்த நம்பிக்கையை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையிலே இழந்ததை நான் மீட்டு விடுவேன் என்கிற அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருந்து ஒரு நாளும் போகவே போகாது. சிலர் வருமானத்திலே தன்னுடைய வேலையிலே தொலைத்து போனதை திரும்ப கிடைக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன் ஐயா, ஒரு காலத்தை அப்படி பண்ணேன் ஐயா, நான் திரும்ப எப்படி நான் அதை மீட்டு கொள்ளுவேன், அது திரும்ப எனக்கு மீட்டு வராது, அது எனக்கு கைகூடி வராது. இதனாலேயே பல பேர் தன்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கூட செய்யாம ஆயிட்டாங்க. அவங்க எந்த வேகமும் அவங்களுக்கு இல்லாம போயிருச்சு. இல்லவே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வேண்டும். நான் இழந்ததை எல்லாவற்றையும் மீட்டு நானே கர்த்தர் என் கரத்தின் மூலமாகவே நான் இழந்ததை மீட்டு எடுக்க போகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்கள். அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு சொல்ல போறோம், நான் இழந்ததை கர்த்தர் எனக்கு மீட்டு தருவார். சொல்லுங்க, மீட்டு தருவார். நானே மீட்டு எடுப்பேன், நானே அதை சுதந்தரித்து கொள்ளுவேன். கர்த்தர் என் கரத்தினாலே அதை மீட்டு எடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, நான் ஆண்டவரே எனக்கு அந்த நம்பிக்கையை நான் ஒரு நாளும் விட்டுற மாட்டேன். ஆண்டவரே, ஒரு நாள் நான் விட மாட்டேன். என் கையினால் நான் இழந்தது, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையினால் நான் இழந்ததை இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே இது மீட்டெடுக்கிற வருடம். கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கிற வருடம். சத்தமாய் ஆமென் சொல்லட்டும். ஹல்லேலூயா. உன் கரத்திலிருந்து பறிபோனதை கர்த்தர் மீட்டெடுக்கிற வருடம். ஏசேக்கு சித்னாவுக்கு பதிலாய் கர்த்தர் ரகபோத்தை தருகிற வருடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இழந்ததை கர்த்தர் மீட்டெடுக்கிறதற்கு ஒரு ரகபோத்தை கர்த்தர் தருவாராக. இந்த மாதத்திலேயே கர்த்தர் தருவாராக. இனி கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இட போகும் ரகபோத், அது இழந்ததை மீட்டு எடுக்கிற இடமாய் ஆமென் கரங்களை தட்டுகிறவர்களுக்கு அப்படியே நடப்பதாக. இழந்து போன அந்த தொழிலை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். இழந்து போன அந்த ஊழியத்தை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். இழந்து போன சகலத்தையும் கர்த்தர் மீட்டு எடுக்க எனக்கு வைப்பார், எனக்கு வைப்பார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையை மரணம் வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை நான் விட மாட்டேன். என்ன நம்பிக்கை விட மாட்டேன்னா, நான் இழந்ததை சீக்கிரமா என்ன பண்ண போறேன்னா, என் தேவனாகிய கர்த்தருடைய பலத்தினால் நான் மீட்டு எடுக்க போகிறேன். அல்லேலூயா. நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்லும்போது அநேக டைம் நான் ரொம்ப யோசிப்பேன். அப்படின்னா என் வாழ்க்கையிலே நான் மீட்டு எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சது என்னுடைய சரீர பலத்தை தான் நான் மீட்டெடுக்க முடியாதுன்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்கிற எத்தனை பேர் அவ்வளோ மாத்திரைகளை அந்த வயசில் சாப்பிட்டீங்கன்னு தெரில. ஆனால் ஒரு 20 வயதில் ஒரு நாளில் 25 மாத்திரை சாப்பிட்றது அப்படின்றது அது சுலபம் இல்லை. அதுவும் கண்டினியூவாக 9 மாதம். பொதுவாக கடந்த நாட்களிலே இந்த கிட்னி ஃபெயிலியரான ஒரு நபரை சந்தித்தேன்.
அவங்க அவங்க கிட்னி ரெண்டும் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப வருத்தத்தோடு அவருடைய மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ நான் கேட்டேன், இது எப்படி வந்துருச்சு உங்களுக்கு, இது என்ன பின்னணி, எதனால இப்படி ஆரம்பிச்சு அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் எனக்கு அடிக்கடி ரொம்ப தலைவலி வரும், இந்த தலைவலிக்கு நான் மாத்திரை வாங்கி போடுவேன். என்னன்னா ஒரு வாரத்தில் ஒரு 2 டைம் தலைவலி வரும். அந்த தலைவலி மாத்திரையை டாக்டர் இடத்துல போய் நான் எதையுமே கேட்காம நானே போய் கடையில் போய் தலைவலி மாத்திரை வாங்கி கண்டினியூவாக கொஞ்ச நாள் நான் போட்டுட்டு இருந்தேன். அதற்கு பிறகுதான் எனக்கு இந்த பெயின் ஆரம்பிச்சு. அப்போ டாக்டர்கள் செக் பண்ணிட்டு சொல்றாங்க, நீ அதிகமான மாத்திரையை அந்த பெயின் கில்லர் நீ நிறைய எடுத்ததுனால உனக்கு இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த மாத்திரை இவ்வளோ நீ சாப்பிட்டுருக்க கூடாது. நீ எவ்வளோ சாப்பிட்டேன்னா, இல்லை சார் நான் ரொம்பலாம் பெருசாக சாப்பிடலை, ஏதோ வாரத்துக்கு ஒரு 2 டைம் 3 டைம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் ஒரு 2 மாத்திரை 3 மாத்திரை, ஆனால் ஒரு நாளில் 25 மாத்திரை வச்சு 9 மாதம் கண்டினியூவா நான் சாப்பிட்டுருக்கிறேன். நான் அந்த பைய பார்க்கும்போதே வருத்தமா இருக்கும், எதுவும் கஷ்டமா இருக்காது. ஆனால் அந்த வயசுல மாத்திரை சாப்பிட்றது என்னமோ கஷ்டமா இருக்கும், என்னமோ இவ்வளோ பெரிய இத்தனை மாத்திரைக்கு நம்ம அடிமையா இருக்கோமே அப்படின்னு. ஆனால் அப்போ நான் நினைச்சேன், திரும்பி என் சரீரத்தை எடுக்க முடியாது, அதை மீட்டெடுக்க முடியாது. ஆனால் இன்று இந்த பலிபீடத்தில் இருக்கும்போது ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். கர்த்தரிடத்துல நம்பின நம்பிக்கை கர்த்தர் ஒரு நாளும் வீண் போக பண்ண மாட்டார். அப்படியே கர்த்தர் மீட்டெடுக்க உதவி செய்தார். என் சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களையும் கர்த்தரே புதுமையாக்கினார். இன்னும் சொல்ல போனால் பழையதை விட கர்த்தர் பலனாகவே கர்த்தர் வைத்தார். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மகளே, உன் நம்பிக்கையை விடாதே, மகனே உன் நம்பிக்கையை விடாதே. எந்த நம்பிக்கையை விடாத அப்படின்னா, நீ மீட்டு வருவேனோ வரமாட்டேனோ என்று உன்னுடைய இருதயம் தடுமாறுமானால் இப்பொழுது நீ நம்பு. இல்லை, மறுபடியும் நான் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு எடுப்பேன். என் கரத்தினால் கர்த்தர் மீட்டு எடுக்க, ஹalleluya ஹalleluya, மீட்டெடுக்க ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். ஹalleluya. கலங்கி கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் இப்பொழுது திடப்படுத்துகிறார், கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். இதோ நான் காண்கிறேன், ஆண்டவர் உன்னை மீட்டெடுக்க உதவி செய்கிறார். 15 ஆண்டுகளாக காணாமல் போன யோசேப்பை யாக்கோபு மீட்டெடுத்தது போல இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு 15 வருடமாய் தொலைந்ததை, 15 வருடமாய் விட்டதை கர்த்தர் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே மறுபடியும் மீட்டு எடுக்க வைக்க போகிறார். ஒரு நாள் கர்த்தர் சகலத்தையும் உங்களுக்கு மீட்டெடுக்க வைப்பார். தன் தகப்பனாரை யோசேப்பு பார்த்தான், தன் மகனை யாக்கோபு பார்த்தார். நம்முடைய தேவன் நம்மை மீட்டெடுக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முதல் நம்பிக்கை நான் விட மாட்டேன். என்ன நம்பிக்கைன்னா, ஆண்டவரே, நான் இழந்ததை இல்லை என்னை விட்டு போனதை நான் மீட்டு எடுக்க மாட்டேனோ என்றல்ல, எடுப்பேன் என்கிற நம்பிக்கையை நான் விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமா முடித்திடுவார். நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமா முடித்திடுவார். திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார் என் வழியா. திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார் என் வழியா. கரை சேர்த்திடுவார், கலங்காதே, கரை சேர்த்திடுவார், கலங்காதே, கரை சேர்த்திடுவார், கலங்காதே, கரை சேர்த்திடுவார், கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? சொல்லுவோம். என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு இயேசு இருக்க என் படகு மூழ்கு. இப்ப சொல்லுவோம். கரை சேர்த்திடுவா, கலங்காதே, கரை சேர்த்திடுவா, கலங்காதே. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஸோ நான் ஒரு நம்பிக்கை இழக்க மாட்டேன். எந்த நம்பிக்கை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் திரும்பவும் இழந்ததையெல்லாம் மீட்டு எடுப்பேன் என்கிற நம்பிக்கையை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்னா விட மாட்டேன். ஹல்லேலூயா. சமீபத்தில் நான் கஷ்டப்பட்டாலும், சில ஆண்டுகள் கர்த்தரை நான் அமைதியாக வச்சிருந்தாலும், நான் மறுபடியும் இழந்ததை மீட்டு எடுப்பேன். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம
வாசிக்க போகிறோம். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சில சமயங்களிலே தேவனுடைய தூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலக்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும், நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றான். ஆமென் சொல்லுங்கள். இந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய நம்பிக்கை எத்தனை வருஷம் அப்படின்னா 38 வருஷமாய் ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். 38 வருஷமாய் ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறது என்கிறது சுலபமானது அல்ல. இத்தனைக்கும் அவன் 38 வருஷமாய் அந்த நம்பிக்கையை நம்பிக்கொண்டிருக்கும் போது அவனோட ஆரம்பத்தில் அந்த நம்பிக்கையில இருந்த நிறைய பேர் பாதி வழியில விட்டுட்டு போயிட்டாங்க. இல்ல, இதுக்கு மேல உங்கூட நாங்க நம்பிக்க முடியாது. கவனிங்கள், ஒரு வியாதிக்காக அவன் சுகம் பெறுவதற்காக ஒரு 5 வருஷம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு அலையிறான்னு வைங்களேன். இல்லைன்னா அவங்க அப்பாவை கூப்பிட்டு அங்க போலாம், இங்க போலாம், இந்த டாக்டர்கிட்ட போலாம், அந்த டாக்டர்கிட்ட போலாம், இங்க ஜெபம் பண்ண போலாம், அங்க ஜெபம் பண்ண போலாம். அப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் அவனுடைய நம்பிக்கையிலே நிறைய பேர் அவனுக்கு உறுதுணையா இருந்தார்கள், ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப கவனமா கவனிக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகளே. உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் நம்முடைய நம்பிக்கையிலேயே கொஞ்ச நாட்கள் தான் நம்முடைய நம்பிக்கையில அவங்க டிராவல் பண்ணுவாங்க, அவங்க கடந்து வருவாங்க. பொதுவாக ஒரு இடத்துல ஒரு காசை வாங்குனீங்க அப்படின்னா அந்த காசை நம்ம கொடுக்குறோம்னு சொன்னோமே, இந்த டேட்ல தரோம் அப்படின்னு சொன்னா அந்த டேட்ல கொடுக்கலன்னா அடுத்த ஒரு டைம் சரின்னு சொல்லுவாங்க, அடுத்த ஒரு டைம் தடின்னு சொல்லுவாங்க. ஆனா பல வருடங்கள் தாண்டிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நம்மளை விட்டு போயிடும். இல்ல, நீ ஆகாது, நீ உன்னால ஆகாது, உன்னால அதை செய்ய முடியாது, நீ அதெல்லாம் எப்படி பண்ணுவ? அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற இந்த மனுஷனுக்கு சுற்றி இருக்கிற எல்லாருடைய நம்பிக்கையும் அற்று போயிருச்சு, எல்லாருடைய நம்பிக்கையும் போயிருச்சு. நாங்க இனி உனக்கு சுகமாகும் அப்படின்னு நாங்க நம்ப மாட்டோம். அப்படி ஒருவேளை அவர்களை நம்பி இருந்தா அந்த குளத்துல கலக்கப்படும் போது யாராவது ஒருத்தர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, யாராவது ஒருத்தர் அந்த தூதன் கலக்கும் போது முதலாவதாக அவனை கொண்டு போய் விட்டிருப்பார்கள். ஆனா ஒரு அனாதையை போல அவன் இருக்கிறான். அப்ப நான் நம்புறேன் யாராவது ஒருத்தர் கேட்டா கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏப்பா உனக்கு என்ன வேற வேலை இல்லையாப்பா, 38 வருஷம் ஆயிடுச்சு, இனி அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை, அதோட வாழ பழகு, அதோட நீ நடந்துக்க பழகு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருப்பார்கள். ஆனா இந்த மனுஷனுக்கு 38 இயர்ஸ் 38 வருஷமா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை அப்படின்னா, யாருமே என்னை பார்க்காட்டாலும் என்னை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் சூழ்நிலையை ஒருத்தர் பார்க்கிறார், என் நம்பிக்கையை ஒருத்தர் பார்க்கிறார், என் விசுவாசத்தை ஒருத்தர் கனம் பண்ணுகிறார். சுற்றி இருக்கிற யார் இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும்னு நம்பாவிட்டாலும் நான் நம்புறேன். என்ன நம்புறேன் அப்படின்னா, என்னை ஒருவர் பார்க்கிறார் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இழக்கக்கூடாத மிகப்பெரிய நம்பிக்கை என்ன வேணும் அப்படின்னா, ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு சாகிற வரைக்கும் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வளவு பெரிய போராட்டத்தை எல்லாம் தாண்டி வருவதற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. அவனுக்கு ஒண்ணு மட்டும் இருந்துச்சு, கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற நம்பிக்கை ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் அவனுக்கு இருந்துச்சு. ஆரம்பத்தில் தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய தாயும் கொஞ்சம் ஆடுகளை குறிச்சு நீ மேய்ச்சிட்டு வா அப்படின்னு அவனை தனிமையை அனுப்பும் போது அவன் இளைஞனா இருந்தான். அவன் இளைஞனா இருக்கும்போது அங்கே ஜெபம் பண்றான், ஆண்டவரோட நடக்கிறான். ஆண்டவரோட நடக்கிறது அவங்க அம்மா அப்பா யாருக்குமே தெரியாது. ஆனா தாவீதுக்கு ஒன்று தெரியும், என்னுடைய இளம் வயதிலே நான் ஜெபிக்கிற ஜெபத்தை, இந்த வனாந்தரத்துல நான் ஆராதிக்கிற ஆராதனையை கர்த்தர் பார்க்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள ஆரம்பத்தில் இருந்துச்சு.
அவன் நம்பினது போலவே நான் நம்புகிறேன், கர்த்தர் அவனை கொண்டு வந்து தலைவனாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போதே பேசிட்டு இருக்கிறாரு. யாருக்காகன்னு தெரியல, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். கர்த்தர் உங்களை பார்க்கிறார் என்கிற நம்பிக்கை. நீங்கள் மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் பிரயாசங்களை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் ஜெபங்களை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் அந்தரங்க வாழ்க்கையிலே நீங்கள் தேவனோட நடக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் படுகிற உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் தெருவில் நடந்து அழுது கொண்டு போகிறதை கர்த்தர் பார்க்கிறார். யாருக்கும் தெரியாமல் உங்கள் கண்ணீரை துடைக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் தாழ் போட்டு ரூமுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்து நீங்க அழுகிறத கூட, மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீரை கூட என் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன். கரங்களை நன்றாய் தட்டி ஹல்லேலூயா, நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர், எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. என் தேவன் என்னை காண்கிற தேவன் என்கிற ஒரு நம்பிக்கை, என்னை பார்க்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை. என்ன அவர் எப்பவும் முன்னாடி இந்த நம்பிக்கையை எப்பவும் விட்டுறக்கூடாது. ஆண்டவர் நீ வானத்திற்கு ஏறினாலும் நான் அங்கே இருக்கிறேன், நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் என்னுடைய கரம் உன்னை தேற்றும். நீ எங்க நம்ம போனாலும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பார்க்கிறார். வாலிப தம்பிங்களும் தங்கச்சிகளும் ஒன்ன நீங்க மறந்துடவே கூடாது. என்ன அப்படின்னா, நீங்க என்ன நம்பணும்னா, இயேசு உங்களை பார்த்துட்டு இருக்கிறார்ன்றத நீங்க எப்பவுமே நம்பணும். ஆமென் சொல்லுங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் உயர்த்தப்படுவதற்கு நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவனுக்குள்ள ஆணித்தரமா ஒன்று இருந்துச்சு. அதான் அந்த லேடி சொல்லும் போது சொல்றேன், இங்க யாருமே பார்க்கல, இங்க யாருமே பார்க்கல. சில நேரத்தில் பிசாசு உங்க மனசுக்குள்ள இதே வார்த்தையை விதைப்பான். இங்க யாருமே பார்க்கல, இங்க யாருக்குமே தெரியாது, இங்க எல்லாருடைய கண்ணும் மறைக்கப்பட்டிருக்கிறது, இந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்ற வார்த்தையை பிசாசு உங்களுடைய இருதயத்திலே சொல்லுவானே. ஆனா யோசேப்பு என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல நீ சொல்ற இங்க யாரும் இல்லை, யாரும் பார்க்கலன்னு சொல்ற, ஆனா ரெண்டு கண்ணு என்னை பார்த்துட்டே இருக்குது. அந்த கண்ணுக்கு விரோதமா நான் எப்படி தப்பு பண்ணுவேன், அந்த கண்ணுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன். நான் நம்புறேன் யோசேப்புக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, என் கர்த்தர் என்னை பார்க்கிறார். எங்க அப்பா என்ன பார்க்கல, எங்க குடும்பம் என்ன பார்க்கல, ஆனா நான் எகிப்திற்கு வந்தாலும் அங்கே தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையிலே அந்த தேசத்திலேயே அவனை அதிகாரியா மாத்திருச்சு. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் யார் உயர்வாங்க தெரியுமா, யார் வளருவாங்க தெரியுமா? நான் நம்புறேன் ஆண்டவர் என்ன பார்க்கிறார் அப்படின்ற எண்ணம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலா தான் நீங்க வருவீங்கன்னு நான் நம்புறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் இந்த இளம் வயதில் ஒரு 7th 7வது வகுப்பு படிக்கும்போது இந்த கேரல் ரவுண்ட்ஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வீட்டில் 50 காசு 25 காசு அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த கேரல் ரவுண்ட்ஸில் காணிக்க தருவாங்க. போய் பாட்டு பாடும்போது ஒரு 4-5 பேர் சர்ச்சில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க போய் அந்த சின்ன நாங்களாகவே செஞ்ச அந்த ட்ரம்மை எடுத்து அடித்து அந்த பாட்டு பாடும்போது அந்த காணிக்கிறது ஒரு 5 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி கையில் தேரும். அந்த நாட்களில் 3 ரூபாய் 5 ரூபாய் எல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பணம். அது ரொம்ப ரொம்ப அதிகமான பணம். அப்படின்னா அன்றைக்கி அவ்வளோ வறுமை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன். ஒரு 4 பசங்க, நாங்கள் 4 பேர் தான் போட்டுப்போம். எங்களை யாருமே அந்த மாதிரி கேரளன்ஸ் போகவும் சொல்லலை, நாங்களாகவே அந்த ஊழியம் செய்யணும்னு நினச்சி போகிறோம். அப்போ நாங்கள் 4 பேர் அந்த 4 ரூபா 5 ரூபா கையில் வச்சு அதை ஜெபம் பண்ணி அதை அப்படியே எடுத்து ஒரு கவருக்குள்ளே கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் பாஸ்டர்கிட்ட போவோம். பாஸ்டர்கிட்ட போய் அவர்கிட்ட கொடுத்து, பாஸ்டர் இந்த மாதிரி இந்த வாரம் ஊழியத்தில் நாங்கள் இதை சுதந்திரிச்சோம், இது எங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு ஒன்று பாஸ்டர் சொல்லுவார். சரி நீங்கள் வச்சுக்க வேண்டியதானே, நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரு. இல்லை 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 இல்லை, இது ஆண்டவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சோம், இதை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை, ஏசப்பா எங்களை பார்க்குறாருல அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு அவருடைய கையில் கொடுப்போம். அதை அப்போ அவர் பிளஸ் பண்ணி ஆசீர்வச்சு அவர் சொல்லும்போது சொல்லுவார், ஆண்டவரே இந்த கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிற அந்த பிள்ளைகளை அநேகத்தின் மேல அதிகாரியா வைங்கன்னு ஜெபம் பண்ணுவாரு. இன்னைக்கு தான் அந்த ஜெபத்தினுடைய அர்த்தமே எனக்கு புரியுது. கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிற என்னை கர்த்தர் அநேகத்தின் மேல கர்த்தர் அதிகாரியாய் வைக்கிறார். ஏன்னா கர்த்தர் என்னை பார்க்கிறார். ஆண்டவர் என்னை, சிஸ்டர் பிரதர், நீங்க பாவத்தில் விழ மாட்டீங்க. எப்ப தெரியுமா? இயேசு உங்களை பார்க்கிறார்ன்ற ஒரு எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன், நீங்க பாவம் பண்ண மாட்டீங்க, நீங்க கோவப்பட மாட்டீங்க, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை நீங்க காத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேவை என்ன அப்படின்னா, இயேசு என்னை காண்கிறார், இயேசு என்னை பார்க்கிறார். எப்பொழுதும் அவர் எனக்கு முன்னாடியே இருக்கிறாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அதான் உம்முடைய காந்திக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், உம் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். இயேசு என்னை பார்க்கிறார், இயேசு என்னை பார்க்கிறார், இயேசு என்னை. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இடையில ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஆண்டவர் தன்னை பார்க்கிறத மறந்துட்டான்.
ஆண்டவர் தன்னை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு அவனுக்கு தோணல. ஆனா ஆண்டவர் ஒரு 9 மாதங்கள் தாண்டி திரும்ப சொல்றாரு, நீ என்ன நான் உன்னை பார்க்கலன்னு நினைச்சியா, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, நீ பண்ணதை நான் பார்த்துட்டான்ப்பா, உன் மேல நான் ரொம்ப கோபமா இருக்கிறேன். அப்பதான் தாவீது தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. கைகளை அப்படியே உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். அப்பா எப்பவுமே நம்மளை பார்த்துட்டு இருக்க முடியாது, அம்மா எப்பவுமே நம்மளை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனா நான் நம்புகிறேன், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அவர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன். சொல்லிக்கொண்டே இருக்கலாம், ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலே இருக்கும்போது கூட அவங்களால எப்படி ஃபெய்த்தா இருக்க முடிஞ்சிருச்சு, எப்படி பலனா இருக்க முடிஞ்சிருச்சுன்னா, நான் நம்புறேன் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. சிறைச்சாலையில கூட யார் பார்க்கிறா அப்படின்னா ஆண்டவர் பார்க்கிறாரு. நம்ம போற எல்லா இடத்துலையும் கர்த்தர் நம்மை பார்க்கிற கர்த்தரா இருக்கிறார். நம்ப முடியுமா? உங்களால நம்ப முடியுமா? இரண்டாவது, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நம்பிக்கை நீங்க விட்டுறக்கூடாது. என்ன நம்பிக்கைன்னா, இயேசு என்னை பார்க்கிறார் என்கிற நம்பிக்கையை ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. மொர்தெகாயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ராஜாவுக்கு அவ்வளோ பெரிய நன்மை செய்கிறான். ஆனா ராஜா அதை பார்க்கவே இல்லை, ராஜா பார்க்கல, ராஜா கண்டுக்கல. ஆனா வேதம் சொல்லுது, மொர்தெகாயை யார் பார்த்தான்னா கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் பார்த்தார். ஆண்டவர் பார்த்தவர் சும்மா அல்ல, அவன் செய்த சகல நன்மைக்கும் தக்கதாய் கர்த்தர் பெரிய பலன் அளித்தார். ஆமென் சொல்லுவோம். நாத்தான்வேல் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவர் கூப்பிடும்போது சொல்றாரு, நாசரேத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் ஒரு பெரிய தேவகுமாரன் என்று பார்க்கிறேன். உடனே இந்த நாத்தான்வேல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர கூடுமோ அப்படின்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரிப்பா அதை பார் அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா போலாம் அப்படின்னு இயேசுநாதரை பார்க்கறதுக்காக இப்ப வராங்க. தூரத்தில் அவன் வர்றதை பார்த்த உடனே ஏசப்பா அவனை பார்த்து சொல்றாரு, இதோ உத்தம கபடற்ற இஸ்ரவேல் அப்படின்னா அவனுடைய கேரக்டர் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அத்தனை சில தம்பிங்க பாத்தீங்கன்னா பக்தியா இருக்கிறது நமக்கு வெளியே தெரியாது, வெளியே யார்ட்டையுமே பெருசா சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆண்டவரோட நடப்பாங்க. அவங்க ஜெபிக்கிறது தெரியாது, அவங்க பைபிள் வாசிக்கிறது தெரியாது. நான் வேதாகம கல்லூரியிலே 10:30 மணிக்கு லைட்டை ஆஃப் பண்ணிடணும், அதுக்கு மேலே லைட்டை போடக்கூடாது. அப்போ ஆனால் எனக்கு நைட்டு இரவில் ஜெபம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போ யாருக்குமே தெரியாமல் அந்த கதவை திறந்து மெதுவாக சத்தம் போடாமல் மேலே படிக்கட்டில் ஒரு இரும்பு படிக்கட்டு ஏறி போய் மொட்டை மாடியில் முழங்கால் படிக்கிட்டு நான் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே அழுது அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன், நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு. அப்ப ஆனா யாருக்குமே தெரியாம திரும்பி கண்ணை தொடச்சு படுத்துக்குவேன், அவ்வளவுதான், யாருக்குமே தெரியாது. இது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 இயர், கடைசி 3வது வருஷம் முழுக்கவே இது நடந்துச்சு. ஏன்னா அந்த 3வது வருஷம் எனக்கு ஒரு பெரிய போராட்ட காலமா இருந்துச்சு. அப்ப அந்த 3வது வருஷம் முழுக்க போய் யாருக்கும் தெரியாம மொட்டை மாடியில போய் ஜெபம் பண்ணிட்டு படுத்துருவேன், யாருக்குமே தெரியாது. காலையில பார்த்தா பாத்தீங்கன்னா சில நேரத்தில் ஜெபத்துல தூக்கம் வந்துடும். இந்த தனி பிரேயர் கொடுக்குறாங்கல்ல, அந்த தனி பிரேயர்ல தூக்கம் அதுக்கு திட்டு விழுகும். ஏண்டா இப்படி பின்மாற்றக்காரனா இருக்கிறிய நீ, இப்படி ஜெபம் பண்ணும்போது தூங்கிட்டு இருக்கிறேன், நீ எல்லாமே என்ன ஊழியம் பண்ண போறேன்னு சொல்லி அவ்வளவு திட்டு விடுவோம். ஆனால் நைட் நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணியிருப்பேன், நான் ஜெபம் பண்ணி அந்த களைப்பில் தான் தூங்கியிருப்பேன். அப்போ தெரியாது. ஆனால் அந்த 3வது ஆண்டு படித்து முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வார்டனா தெரிந்து கொள்ளும் போது என்ன எல்லாருக்கும் ஆச்சரியம், எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்காங்க, அடுத்த வார்டன் அப்படின்னு என்ன கை நீட்டுறாங்க. எல்லாருக்குமே பிரமிப்பு, இவனை எப்படி செலக்ட் பண்ணாங்க, இவனை எப்படி தெரிந்து கொண்டாங்க, எனக்குமே பிரமிப்பு. அப்பதான் அந்த இடத்துல நான் உணர்ந்து கொண்டேன், இல்ல அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை காண்கிற தேவன். அப்போ இவன் உத்தம கபடற்ற இஸ்ரவேலன் என்கிறது இவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபினுடைய அந்த தன்மை இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும். இது மட்டும் இவனுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப ஆண்டவர் சொன்ன உடனே இவனுக்கு பிரமிப்பாகுது, ஆண்டவரே நீர் என்னை எப்படி அறிவீர்? உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீர் அறிவீர் என்று கேட்ட உடனே, நீ அத்தி மரத்தின் கீழ் இருந்த போதே நான் உன்னை கண்டேன். எவ்வளவு அழகுல ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னமோ இப்படி நினைச்சிருக்க, இல்ல நீ மரத்துக்கு கீழே உட்காந்து, அது என்ன மரம்னு முதற்கொண்டு கர்த்தர் பார்த்திருக்காரு பாருங்க. இந்த மரத்துக்கு கீழே இத்தனை மணி நேரத்துல இங்க நீ உட்கார்ந்து இருந்தடா, அப்பவே நான் கண்டுபிடிச்சேன்டா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஐயோன்னு பிரமிக்கும் போது கர்த்தர் சொல்ல, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். சிஸ்டர், ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு. சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு. பிரதர், வாலிப தம்பி, தங்கச்சி, ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். இந்த நம்பிக்கையை நீ விட்டுட்டேன்னா உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில நீ இந்த ஓட்டத்தை ஓடவே முடியாது. எப்பவுமே ஒரு கான்சியஸ் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கட்டும். மனுஷன் பார்க்கிறானோ இல்லையோ, யார் பார்க்கிறாருன்னா கர்த்தர் பார்க்கிறார்.
கர்த்தர் பார்க்கிறார். இப்ப பாருங்க, இத்தனை பேரும் திருச்சபையில இவ்வளவு அழகா ஒழுக்கமா நம்ம இடத்துல இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? ஹலோ, என்ன காரணம்? பாஸ்டர் பார்க்கிறாரு, விசுவாசி பார்க்கறாங்க. ஆமே. உங்க கேரக்டர் இதுவா? உங்க கேரக்டர் இதுதானா? நீங்க உங்க வீட்டில் இப்படிதான் இருப்பீங்களா? இல்ல உங்க வேலை ஸ்தலத்தில் இப்படிதான் இருப்பீங்களா? இல்ல, நீங்க வேற மாதிரி இருப்பீங்க, வித்தியாசமா இருப்பீங்க. ஆனா ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த தலைவர்கள் நம்மை பார்க்கிறார் என்கிறதுக்காக நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? ரொம்ப கவனமா. இப்பெல்லாம் வந்து வேலை ஸ்தலத்தில் இந்த சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால தப்பிக்கவே முடியாது. பாருங்களேன், எல்லாம் யாருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, யாருக்கு பயப்படுறாங்க? கேமராவுக்கு பயப்படுறாங்க. ஐயோ, அது நம்மளை படம் பிடிச்சோன்னா ஓனர்ஸ்க்கு வந்து இது ஒரு ஹெல்ப் ஆகி போச்சு. அவ்வளோதான், அங்கங்கே கேமராவை மாட்டிட்டு எங்கே போனாலும் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறியா? நான் கூட ஒருத்தர் டிராவல் பண்ணும்போது சொன்னார், அவர்கிட்ட ஃபோனை பார்த்துட்டு அடுத்து ஃபோன் பண்ணுறாரு அவங்க வேலை சேர்த்து, ஏன்னா தண்ணி ஏன்னா அவ்வளோ ஓடிட்டு இருக்குது, ஏன்னா திடீர்னு ஃபோன் பண்ணி தண்ணி ஓடிட்டு இருக்கு. பார்த்தா அவன் மோட்டரை போட்டு அவன் எங்கேயோ போயிருக்கான், தண்ணி பாட்டு வெளியே போயிருக்கு, மோட்டரை ஆஃப் பண்ணுறான். அப்போ யாருமே மறைக்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. நான் நம்புறேன் சிசிடிவி கேமராவே நம்மளை பார்க்குதுன்ற ஒரு பயம் இருக்கும்னா, நான் நம்புறேன் இந்த உலகத்தையே படைத்த கர்த்தர், பரம தேவனாகிய கர்த்தர், அவர் நம்மளை கண்காணிக்க முடியாதா? அவர் நம்மளை பார்க்க முடியாதா? நான் நம்புகிறேன் அவர் நம்மை காண்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் ஒரு நம்பிக்கையை விட மாட்டேன். நான் எந்த நம்பிக்கையை விட மாட்டேன்னா, இயேசு என்னை பார்க்கிறார் என்கிற நம்பிக்கையை. எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் என்னை காணாமல் இருக்கட்டும், ஆனா இயேசு என்னை பார்க்கிறார். கையை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை காண்கிறீர் என்கிற நம்பிக்கையை சொல்லுங்க. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. நீங்க ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறார், பார்க்கிறார், பார்க்கிறார். அவர் காண்கிற தேவன், அவர் காண்கிற தேவன். திடீரென்று ஒரு நாள் உங்கள் தலை உயர்த்தப்படும். திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் உங்களை ராஜாக்களையும் ராஜாத்திகளாகவும் கர்த்தர் உட்கார வைப்பாரு. கர்த்தர் அலங்கரிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. நிறைய பேருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேர் திரும்ப திரும்ப பார்ப்பாங்க, இவன் எங்க இருந்து வந்தான், இந்த பொண்ணு எங்க இருந்து வந்தா, திடீர்னு இப்படி முளைச்சிட்டாங்களே. நான் நம்புறேன், இல்ல, கர்த்தர் உங்களுடைய அந்தரங்கத்தை பார்த்து, உங்களுடைய மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீரை பார்த்து, திடீரென்று ஒரு நாள் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், அவர் என்னை காண்கிற கர்த்தர். இயேசு என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒரு நம்பிக்கையை எப்பவுமே விட மாட்டேன். ஆண்டவரே, என்ன நம்பிக்கைன்னா, இயேசு என்னை காண்கிறார் என்று நம்பிக்கை. இயேசு என்னை காண்கிறார் என்கிற நம்பிக்கை. ஸோ நம்பர் 1, முதலாவதாக எந்த நம்பிக்கை நம்ம இழந்துடக்கூடாதுன்னா, நம்ம இழந்ததை நம்ம திரும்ப மீட்டுருவோம் அப்படின்ற நம்பிக்கை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதாமா? இழந்துடக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவது எந்த நம்பிக்கை நம்ம இழந்துடக்கூடாதுன்னா, அவர் என்னை பார்க்கிறார் என்கிற நம்பிக்கையை நம்ம ஒரு டைம் என்ன பண்ணிடக்கூடாது? எப்பவுமே இழந்துடக்கூடாது. எப்போ இழந்துடக்கூடாது? இப்போ இந்த சர்ச்சில் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரா? கேட்கல. உங்களை ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். நிச்சயமாய் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு நீ எந்த இடத்துல உட்காருவீங்கன்னு முதற்கொண்டு தெரியும். உங்க சத்தம் ஆண்டவருக்கு தெரியும். உங்க குரலை கர்த்தர் கேட்கிறார். அதான் நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த பித்தோவன் என்கிற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ரொம்ப நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட். அது ஒரு பெரிய கன்சர்ட்டில் வந்து ஆயிரக்கணக்கான மியூசிஷியன்ஸ் வந்து அந்த அந்த இதில் கலந்து கொண்டார்கள். அப்போ வந்து அதை வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் இருப்பார் பாருங்க, அந்த மியூசிஷியனில் ஹெட்டாக ஒருத்தர் இருப்பார். அவர் எல்லாரையும் வாசிக்க வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த அந்த குச்சி எடுத்து காமிச்சு அதை காதில் கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ அந்த ஷோ ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அந்த டீமை பார்த்து திரும்பி கேட்டாராமா, பித்தோவன் எங்கே அப்படின்னு கேட்டாராமா. அப்போ எல்லாருக்கும் பிரமிப்பாக இருந்துச்சாம். நமக்கு வந்து ஒரு மியூசிக் சர்ச்சில் இருக்குன்னா இந்த ஒரு மியூசிக் வாசிக்கலாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஓ சரி, என்ன மியூசிக் வரலையா இன்னைக்கு யாரும் அப்படின்னு. ஆனால் ஒரு 10 இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதை கணிக்கவே முடியாது. சரி, எல்லாருமே வாசிப்பாங்க, யாருடைய வாய்ஸ் எப்போ வருதுன்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த தலைவன் வந்து பித்தவன் எங்கே அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்த்தா அந்த மனுஷன் மட்டும் வரலையாமா. அப்போது எல்லாரும் அவரை கூப்பிட்டாங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ இவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராமா, இத்தனை 1000 பேர் இல்லாத போது உங்களால் அவரை ஒருத்தரை மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராமா, எனக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பிடிக்கும், ஆனால் பித்தோவன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பிடிக்கும். அதனால் நான் 1000 குரலை கேட்டாலும் அந்த குரலை என் காதில் கேட்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு. நான் நம்புகிறேன் கர்த்தர் பார்வைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் பெஸ்ட்டு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் முக்கியமானவங்க. உங்கள் குரலை கேட்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, உங்கள் குரலை கேட்கணும்னு கர்த்தர் நினைப்பார். நீங்கள் ஒரு நாள் கர்த்தர் சமூகத்தில் வரலைன்னா யார் மிஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, இயேசு உங்கள் குரலை கேட்கறதுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவார். அதனால ஆண்டவர் உங்களை தேடுவார். ஆண்டவர் உங்களை தேடுவார். ஏன்னா அவர் யாருன்னா, அவர் என்னை காண்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட
நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் தானியேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தானியேலின் புஸ்தகத்திலே தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமே. 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 14வது வசனத்தை வாசிக்க போனோம். 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்க கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் முத்திரை மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த தானியேலுடைய ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, அவனோடு கூட வேலை செய்கிறவர்கள் வந்து அவனுக்கு விரோதமாக இப்ப எழும்பி அவன் மேல் பொறாமைப்பட்டு அவனை என்ன பண்றாங்கன்னா, அந்த ராஜா அவனுடைய இருதயத்தை களவாய் திருடாய் பொய்யா போய் பேசி அவரை ரொம்ப அழகா வித்தியாசமா கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் மேல குற்றம் இருக்கிறது மாதிரி தானியேலை, அவங்களுடைய நோக்கம் வந்து தானியேலை கொல்லணும் தான் நோக்கம். ஆனா ராஜாவுக்கு டைரக்டா தானியேல் அப்படின்னு சொன்னா அவனை காப்பாத்திடுவான்றதுக்காக சுத்தி வளைச்சு பேசி அவன்கிட்ட சைனை வாங்கிட்டாங்க. அவ்வளவுதான். ராஜா போட்ட தாக்கீதை ராஜாவாலேயே மாற்ற முடியாதாமா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்பொழுது முன்பாக கொடுக்கப்படுகிறது. ராஜாவுடைய கையெழுத்து வைக்கப்பட்ட ஒரு லெட்டர். அந்த லெட்டர்ல ராஜாவை தவிர இந்த நாட்களிலே நீங்க யாரை தொழுது கொண்டாலும் உங்களுக்கு எங்க போடப்படும்? உங்களை சிங்க கெபியில போடப்படுகிறது. ஆனா வேதம் சொல்லுது, அந்த லெட்டரை வாங்கி படிச்சு பார்த்து ராஜாவுடைய கையெழுத்து இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் அந்த கையெழுத்தை எடுத்துட்டு ஓடி ராஜாட்ட போய், என்ன இப்படி சைனை போட்டு வச்சிருக்கீங்க, எனக்கு விரோதமா பேசுறேன், அப்படியும் பேசல, ஜெபத்தை விடவும் இல்லை. வேதம் சொல்கிறது, அவன் முன்பு ஜெபித்து வந்தபடியே 3 விசை எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வச்சு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். எப்படி? ராஜாட்ட போல உதவியை கேட்கல, பயப்படல, அதற்காக எந்த முயற்சியும் எடுக்கல, அதுக்காக ஜெபத்தை மறக்கல, வைராக்கியமா இருந்தா. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இருதயம் இந்த தானியேலுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் நம்புறேன் என் வாழ்க்கையில எந்த காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நடக்காது என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை யாருக்குள்ள இருந்துச்சுன்னா தானியேலுக்குள்ளேயே இருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு 3வது ஒரு நம்பிக்கையை நீங்க விட்டுறக்கூடாது. என்ன நம்பிக்கையை நீங்க விட்டுறக்கூடாதுன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், சொல்லுங்க, அவருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையிலே எதுவுமே நடப்பது இல்லை. இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை கூட அது கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இப்பொழுது உன் பிள்ளை கடந்து போகிற சூழ்நிலை கூட கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். நான் நம்புகிறேன், ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் பிடுங்கி போட முடியவே முடியாது. அவர் அனுமதித்திருக்கிற காரியம் முடிவிலே தீமையாய் அல்ல, நன்மையாகவே முடியும். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, அவர்கள் உங்களை வெறுத்தது, அவர்கள் உங்களுக்கு நோ சொன்னது, அவர்கள் உங்களுக்கு செய்ய மாட்டேன் என்று சொன்னது, இப்பொழுது நடந்திருக்கிற எல்லா சூழ்நிலையும் எதுக்காக அப்படின்னா தேவன் அனுமதித்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரை அனுமதித்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு நம்பிக்கையை விட்டுறாதீங்க. அது என்ன நம்பிக்கை அப்படின்னா, இது கர்த்தர் அனுமதித்தது. சொல்லுங்க, அவருடைய அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில ஒரு மயிராகிலும் என்ன பண்ணாதமா. இந்த நம்பிக்கை எப்போ வரைக்கும் இருக்கணும்னா சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஒரு காரியம் காலதாமதம் ஆகுதா, எஸ் ஆண்டவரே அது நன்மைக்கே. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இந்த காரியம் நடக்குமோ, நடக்குதே, என்ன பண்ணுவேனே அப்படின்னு நினைக்காதீங்க. அதுலயும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஒரு எதேர்ச்சியா உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்தை நாங்கள் அந்த போய் அந்த 2-3 டைம் வந்து நம்மளால் பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு பாருங்களேன். அப்போ எல்லாம் வந்து அவர்கள் பேசின பேச்சுக்களை வந்து என்னால் தாங்கி கொள்ளவே முடியல. நான் ஒருவனாய்த்தான் அதை வந்து இது பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்போது நிறைய பேசிட்டாங்க.
அவங்க என்னமோ ரொம்ப பெரியவர்களை போலமோ, நம்ம என்னமோ ரொம்ப குறைஞ்சவங்களை போலமோ அந்த இடத்துல அந்த டீல் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ கடைசியில் வந்து ஒரு சின்ன சர்டிஃபிகேட், ஒரு சின்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்துருச்சு. அவங்க 8 மாதமாக அவங்க முயற்சி எடுத்தாங்க. 8 மாதமாக அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ வந்து கடைசியில் அவங்க வந்து என்கிட்ட ஒரு பேசும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் வேணா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரட்டுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை தாராளமாக பண்ணலாமே, உங்களுக்கு ஆள் இருந்தால் பண்ணலாமே அப்படின்னு. அப்போ நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஐயா வந்து அதற்கான முயற்சி எடுத்தாங்க. உண்மையிலே கர்த்தருடைய சமூகத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் வந்து அப்படி இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் தான் அதை பண்ணுங்கள், நீங்கள் அதை பண்ணுங்கள். அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் ஆண்டவர் வந்து நம்மளை குறைவுக்கு நேராக அனுமதிப்பார். அவங்கள திட்டுறதுக்கு கர்த்தர் அனுமதிப்பார். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு சிறைச்சாலை வராது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் கைகளிலே விலங்கு போடப்படாது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் உங்களை குழியில் போட மாட்டாங்க. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் போத்திபாருடைய வீட்டில் நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ராஜாக்கிட்டையும் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா, ஸோ எல்லாம் என் தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நம்பிக்கை நான் விட மாட்டேன். எது நடந்தாலுமே ஆண்டவரே இது உங்க அனுமதி. சிமேயை தூசிக்கும் போது கூட தாவீது என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது உங்களை தூசிக்கிறாங்களா? யார் அனுமதிச்சிருக்கிறா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. நான் நம்புறேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தீமையை அனுமதிப்பாரா? கேட்க சொல்லுங்க. தீமையை அனுமதிப்பாரா? அது தீமைன்னு நம்முடைய கண்களுக்கு தெரிஞ்சாலும் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். கானா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைந்தது, கர்த்தருடைய அனுமதி அங்க இருந்துச்சு. ஆனால் நான் நம்புறேன், முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் ரொம்ப டேஸ்ட் உள்ளதா இருந்துச்சு. ஸோ 3 விதமான நம்பிக்கையை நான் தளர விடவே மாட்டேன். நம்பர் 1, முதலாவதாக என்ன நம்பிக்கையை நான் விட மாட்டேன்னா, சொல்லுங்க பார்க்கலாம், இழந்ததை நான் மீட்டு எடுத்துருவேன்ற நம்பிக்கை நம்ம எப்போ பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. நம்பர் 2, ரெண்டாவது என்னை பார்க்கிறார் என்கிற நம்பிக்கை நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்னா விட்டுற மாட்டேன். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு நம்பிக்கை நான் விட மாட்டேன், அவருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனமாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனமாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, செய்தோம் தடுப்பவன் யாரும். எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்வார். கரங்கள் மேல் எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாம். நம்முடைய நம்பிக்கையை கனப்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர், நம்முடைய நம்பிக்கையை பெருக பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கையை மட்டும் கர்த்தர் ஒரு நாளும் வீணடிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், 100% நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. நம்புறேன். உங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் எடுக்கவே மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா.